ஏன்னா நான் சொன்ன கோரிக்கைகள் வந்து இந்த தர்காவுக்கு ரோடு 2 கோடி ரூபாய்க்கு போடணும், அதுக்கப்புறம் அந்த கட்டணம், அப்புறம் ட்ரெயின் இதெல்லாம் சொல்லிட்டு வந்தேன். போயிட்டு வந்து ஒரே 4 நாள்ல சாங்ஷன் பண்ணிட்டேன். நீங்க பேச ரோடு சாங்ஷன் பண்ணிட்டேன். அப்போ இதெல்லாம் வந்து ஏதோ இவங்கதான் பண்ணணுமா, இவங்கதான் அரசியல்லாம், வேற யாரும் பண்ணக்கூடாது எல்லாம் இருக்குது. திண்டுக்கல்ல வந்து நாங்க சர்ச்சுக்கு போயிருந்தேன். அங்க கோரிக்கைகள் வந்து வன்னியர் கிறிஸ்தியர்கள் வந்து இதுல எம்பிசியில கொண்டு வரணும், இடஒதுக்கீடு வரணும், அவங்களுடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கை. அவங்க என்ன பார்ப்போம். இப்ப காவிரி குண்டார் திட்டம்னு ஒண்ணு ரொம்ப காலமா திட்டம் அறிவிச்சாங்க. நம்ம எல்லாம் போட்டோம், பேசணும். நாங்க போய் காவிரி குண்டார் எங்க இருக்குன்னு கடைசியில பார்த்தா நம்முடைய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர் தொகுதி திருச்சூழில தான் இருக்கு. அங்க போய் பார்த்தா அப்புறம் எனக்கு அங்க போனது அப்புறம் தெரியுது அவர் தொகுதியில இருக்கு. அப்ப மீடியா கிட்ட பாருங்க, அவர் தொகுதியில இருக்கிற திட்டத்துக்கு அவரே நிதி கொடுக்கல சொன்ன அடுத்த நாளே வந்து ஆய்வு பண்ணலாம் இந்த திட்டத்துக்கு. அதே போல நம்ம இளைஞர்கள் முதல் தும்பலி திட்டம், தருமபுரிக்கும் சரி கிருஷ்ணகிரிக்கும் சரி அன்னைக்கு சொன்னேன், கொடுத்துட்டாங்களா? ஒரே வாரத்துல ஒரு வாரத்துல நான் வந்து காலை மணியில் பண்ணணும். அன்னைக்கு சாயங்காலமே கலைக்கு பண்ணேன். எதுவும் பண்ண வேண்டாம், ஒரு வேலையை ஆரம்பிச்சு நிதி கொடுத்தாங்க. இப்படி நிறைய இருக்கு. திண்டுக்கல்ல குடகுநாறு டேம், குடகுநாறு ஆறு அதை திடீர்னு பார்த்தா முறைகேடா தடுப்பணம் கட்டிட்டாங்க. இல்லாட்டி அந்த தண்ணி வந்து நேரா வந்து அங்க ஆத்தூர் காமராஜ் அன்னைக்கு தண்ணி போயிருக்கும். அது தடுத்து வேற காவாய் கட்டி ஃபாரஸ்ட்ல 350 மீட்டர் முறைகேடா ஃபாரஸ்ட் ஒரு இடத்துல காவாயெல்லாம் கட்டி எங்க எடுத்து போயிட்டாங்க. அங்க போய் பார்த்த உடனே அமைச்சருக்கு கொஞ்சம் வந்துருச்சு, பயம் வந்து உடனே இல்ல நானும் வந்து தொகுதிக்காரன் தான், நான் அந்த தண்ணியை நான் அந்த கதவணை எனக்கு கோரிக்கை அதுல தடுப்பணையில ஒரு கதவணை கொண்டு நான் உடனே கதவணை நான் கொடுத்துறேன், இந்த தண்ணியை நான் இங்கேயே கொடுத்துறேன், இந்த மக்களுக்கு கொடுத்துறேன். இதெல்லாம் நாங்க நடந்து ஒவ்வொரு பகுதியிலும் நடந்து இது மீடியால தெரிய வராது. நிறைய நம்மளால இந்த நடைபெறத்துல மாற்றம் வந்திருக்கு, மக்களுக்கு வந்திருக்கு. இப்போ நந்தன் கால்வாய் திட்டம், நான் திருவண்ணாமலை போறோம்னு அப்புறம் நம்ம எத்துராஜில் வஜ்ரவேலு அவருக்கு வந்துருச்சு. அவர் பத்தி பேசுறேன், அவர் பேசுறோன்னு அவருக்கு நந்தன் கால்வாய் அவருக்கு 3 வயசு நந்தன் கால்வாய் நாங்க அப்பவே நாங்க நிதி கொடுத்துட்டோம். 3 வயசு நான் கேட்டேன், ஐயோ 3 வயசுல இருந்து நீங்க இவ்வளவு நாள் பண்ணிட்டு இருக்கீங்களா? 3 மாசத்துல பண்ண வேண்டிய திட்டத்துல எனக்கு 3 வயசுல இருந்து எனக்கு 56 வயசு ஆகுது, இன்னுமையா பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க மாணவ இதெல்லாம் ஈனையில அப்புறம் வாய்ப்பு 3 மாசத்துல அந்த கால்வாய் எவ்வளவு ஒரு 22 கிலோமீட்டர் கால்வாய் இருக்கணும். கட்டணம் இல்ல, கட்டணம் அது அவ்வளவுதான். தடுப்பணை கட்டி அதுல தண்ணி எடுத்து போட்டு சாதாரண திட்டம். இதுல இவ்வளவு வருஷமா பண்ணிட்டு இருக்கிறாங்க, இன்னும் பண்ணல. இதெல்லாம் ஒவ்வொரு பகுதிக்கா போயிட்டு அதெல்லாம் வந்துட்டு இருக்குது. அதனால இது ஒரு பக்கம் இருக்கு. நீங்க கொஞ்சம் நல்ல வேகமா நீங்க வேலை செய்யணும், பணியாற்றணும், உறுதியா நீங்க செய்யணும். மனசுக்குள்ள ஒரு உறுதி எடுத்துக்கங்க. ஏன்னா நான் 1ஆம் தேதிக்கு பிறகு நான் பார்ப்பேன், நடைபயணம் முடிஞ்சிடும். அதுக்குள்ள இப்ப நாங்க எல்லாம் கொஞ்சம் சேஃப்டா இருக்கணும். நடைபயண திட்டம் எடுத்து எப்படி பண்ண என்ன பண்ண எப்படி பெருது 1ஆம் தேதிக்கு அப்புறம் நான் ஃப்ரீ ஆயிடுவேன். அதுக்குள்ள நீங்க பண்ணிடுங்க, இல்ல ஏதாவது வேற ஆள் மாத்தி விட போட்டுடுவேன். அப்ப எடுத்துக்கிறேன் கை தட்டுறாங்க. அதனால இதெல்லாம் அப்புறம் நம்ம ஏன்னா நம்ம இது கட்சி இயக்கம் நிறைய அவகாசம் கொடுத்தது, கால கொடுத்துட்டோம், சொல்லிட்டோம், எல்லாத்தையும் தினம் ஒரு நல்ல விதமா சொல்லிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். அதெல்லாம் நீங்க பாத்துக்கங்க. 1ஆம் தேதிக்கு பிறகு ஒருக்குள்ள நம்ம வேகமா பண்ணுங்க. நம்மளுடைய கீர்த்திகிறதன் சொன்னது போன்ற அந்த உறுப்பினர் அட்டைக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கு. அது ஒரு மாஸ் அட்டாக். போய் தொகுதி முழுக்க நான் கேட்கிறேன், நீங்க போங்க ஒரு 10 பேர் 10 கிராமத்தை தேர்வு பண்ணுங்க, உட்காருங்க அந்த கிராமத்துல சாயங்காலம் உட்காருங்க. 10 பேர் 10 கிராமம் கொஞ்சம் கொஞ்சம். அதாவது நமக்கு ஓட்டு போடுற மக்கள் இருக்கிறாங்க, அதை மாற்றுக்கிறதே இல்ல. ஆனாலும் இப்ப நம்ம அருண் சொன்னது போன்று இப்ப நம்ம போன எம்எல்ஏ எலெக்ஷன்ல 200 ஓட்டுல ஒரு தொகுதி, 700 ஓட்டுல 2வது, 1200 ஓட்டுல இன்னொரு தொகுதி இழந்தோம், 2500 ஓட்டுல ஒண்ணு இழந்தோம்.
பாலு வந்து 4500 ஓட்டுல, இப்படி 5 எம்எல்ஏ நம்ம ஜெயிச்சிருக்கலாம். எப்படி இந்த போன்ற நம்ம மைக்ரோ லெவல்ல அந்த பூத்துல கரெக்டா உறுப்பினர்ல இருந்து பண்ணாங்கன்னா, ஒரு பூத்துல ஒரு 700 ஓட்டுனா நமக்கு அதுல கிட்ட ஒரு 350-400 ஓட்டு வருது. அது வரது தானா வந்துட்டு இருக்குது. நீங்க அங்க வேலை செஞ்சீங்கன்னா நமக்கு வந்து 500 ஓட்டு வரும், 450 ஓட்டு வரணும், 50 ஓட்டு கூடுதலா வரும். அதுதான் வேணும் நமக்கு. ஓட்டு போட்டுருவா, இந்த கிராமமா இங்க போட்டுருவான், அங்க போட்டுருவான். அது இன்னும் நல்லா. ஏன்னா மத்த கட்சி எல்லாமே மைக்ரோ லெவல்ல ஃபிங்கர் டிப்ல பண்ணிட்டு இருக்கோம். பிஜேபி ஏன் இன்னைக்கு எல்லா இடத்துலையும் வெற்றி பெற்று இருக்கு? வட இந்தியாவில் எல்லாமே அவங்க மைக்ரோ லெவல்ல கிளீனா டேட்டா வச்சுக்கிட்டு ஒவ்வொரு வாக்காளர் ஒவ்வொரு வீட்டுல எவ்வளவு, அந்த வீட்டுல யாருக்கு எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை பேர் ஓட்டு தகுதியானவர்கள், அப்படி அந்த அளவு வச்சிருக்கிறாங்க. ஏன் டிஎம்கே வச்சிருக்கிறாங்க, நம்ம ஏன் வைக்க முடியாது? அதானது மாவட்ட செயலர் நீங்க ஃபிங்கர் டிப்ஸ் வச்சிருக்கணும். 2 தொகுதி இருக்குது, அவ்வளவுதான். நீங்க தான் எம்எல்ஏ நிக்க போறீங்க, அதுக்கப்புறம் நீங்க உள்ளாட்சியிலையோ சேர்மனோ அது எல்லாம் நீங்க தான். அப்ப நீங்க நிக்கிறது நீங்களே வேலை செய்யலாம். எப்படி அது உங்களுக்கு தான் பயன்பட போறது? அது பண்ணுங்க. எல்லாமே டேட்டா எனக்கு கொடுங்க, நிறைய டேட்டா எனக்கு வேணும். நான் எல்லா டேட்டாவும் நான் இப்ப கம்ப்யூட்டரைஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். கம்ப்யூட்டரைஸ் பண்ணிட்டு எல்லாமே நான் செக்ரிகேட் பண்ணிட்டு இருக்கிறேன். எல்லாமே அது அவசியம் நீங்க கொடுக்கணும். கொஞ்சம் வேகமா செய்யுங்க.